இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப நபியான நிகழ்ச்சி சற்று வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே பல நாட்கள் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து தூதை கொடுக்கிறார்கள். ஜிப்ரீல் ஒரு மலக்கு, ஒரு மனிதர் அல்ல, மிகவும் வித்தியாசமானவர். ஆலமுல் கைப், மறை உலகத்தை சேர்ந்தவர்கள். அது ஒரு பக்கம் இருக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை எதிர்பார்த்து இருக்கவில்லை. தான் ஒரு நபியாக மாறுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. எனவே அந்த அந்த தூதரை மலக்கு என்ற தூதரை சந்தித்த போதும் எதிர்பாராத விதமாக நடந்ததன் காரணமாகவும் கடுமையான அதிர்ச்சிக்கு உட்படுகிறார்கள், பயந்து போகிறார்கள். எனவே அந்த பய உணர்வோடு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று கட்டிலே அல்லது படுக்கையிலே படுத்து விடுகிறார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, ஹஷீத்து அலா நஃப்சி, எனக்கு ஏதோ நடந்து விட்டதுவோ என்று நான் பயந்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் இன்னக்க லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடந்து கொள்கிறீர்கள். ஓ தஹ்மிலுல் கல், கஷ்டப்படுபவர்களை சுமக்கிறீர்கள். இல்லாதவர்களுக்கு உழைத்து கொடுக்கிறீர்கள். யாராவது வீட்டுக்கு விருந்தினராக வந்தால் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்கிறீர்கள். காலத்தின் காரணமாக கால ஓட்டத்தில் கஷ்டங்கள் துன்பங்களுக்கு உட்படுபவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். இத்தகைய பண்பாடுகள் கொண்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வரக்கா இப்னு நௌஃபல் என்ற தன்னுடைய சொந்தக்காரரும் அதே நேரத்தில் தௌராத், இஞ்சில் வேதங்கள் பற்றி அறிவுடைய ஒருவரிடம் அழைத்து செல்கின்றார்கள். அங்கே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நடந்ததை வரக்கா இப்னு நௌஃபல் இடத்திலே சொன்னபோது அவர், நீங்கள் உண்மையிலேயே மூசாவிடம் வந்த அந்த தூதர் தான், அந்த மலக்கு தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். நீங்கள் இந்த சமூகத்தின் தூதராக நபியாக ஆகியிருக்கிறீர்கள். நானும் நீங்கள் கஷ்டப்படுகின்ற போது, உங்களுடைய இந்த மக்கள் உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கிற போது நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உதவ முடியுமே என்று வரக்கா இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில், இந்த நிலையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரளவு அமைதி பெறுகிறார்கள். அவர்கள் வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னதை கேட்டு, என்னுடைய சமூகமே என்னை விரட்டுவார்களா, அவ முஹ்ரிஜியஹும் என்று கேட்கிறார்கள். அப்போது வரக்கா இப்னு நௌஃபல், ஆம், உங்களை அவர்கள் விரட்டுவார்கள். இது எல்லோருக்கும் நடந்தது. உங்களுக்கு முன்னால் இந்த தூதை கொண்டு வந்தவர்கள் எல்லோரும் இது போன்று கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிலையை பார்க்கின்ற போது நாங்கள் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து தான் தூதை பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் அத்தகைய சங்கடத்துக்கும் பயத்துக்கும் திடுக்கத்துக்கும் அதிர்ச்சிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட்டார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அமைதிப்படுத்த வேண்டி இருந்தது. வரக்கா இப்னு நௌஃபலிடம் போய் அதனை சொல்லி அவர்களிடம் ஆலோசனை கேட்கின்ற நிலைமைக்கும் அதுதான் போய் சேர்ந்தது. அவ்வாறே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை சொல்லித்தான், உயர்ந்த பண்புகளின் காரணமாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதின் வெற்றிக்கும் உண்மையிலேயே இந்த உயர்ந்த பண்பாடுகள் தான் காரணமாக இருந்தது என்பதனையும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவ வரலாற்றிலே காணுகின்றோம்.